வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த ஜனவரி 7ஆம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மீனவர்கள் ஊர் காவல்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 9 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். படகு ஓட்டுநருக்கு மட்டும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட 9 பேரும் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு 6 பேரையும் தூதரக அதிகாரிகள் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்த அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலநெட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். பள்ளி ஆண்டு விழாவை தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் கொண்டாட தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் முடிவு செய்தார். அதன் ஒரு பகுதியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதில் செல்போன் அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், சிலம்பம், ஓரங்க நாடகம், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் இடையே உள்ள வேறுபாடுகள் குறித்து நாடகம் மூலம் மாணவ மாணவிகள் நடித்து காட்டினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இலந்தை குளத்தை சேர்ந்தவர் செந்தில் முருகன். இவர் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இலந்தை குளத்திற்கு விடுமுறையில் வந்த செந்தில் முருகன் கஞ்சா விற்பதாக நத்தம்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் இலந்தை குளம் வடக்கு தெருவில் உள்ள செந்தில் முருகன் வீட்டில் சோதனை செய்தனர். அங்கு சிறு சிறு பொட்டலங்களாக 210 கிராம் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தார். செந்தில் முருகனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அவரது பையை சோதனை செய்தனர். அதில் 750 கிராம் கஞ்சா இருந்தது. கஞ்சாவை பறிமுதல் செய்து செந்தில் முருகனை போலீசார் கைது செய்தனர். மதுரை ஏர்போர்ட்டில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அரசு இதை தீவிரமாக கண்காணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாநிலங்களிலுமே பாலியல் குற்றங்கள் பெருகி வருகின்றன என்பது புள்ளி விவரங்களில் தெரிகிறது. எப்படி தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்களும் பெருகி வருகின்றனவோ அப்படி இதுவும் பெருகி வருகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கர்ப்பிணி பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை செய்த குற்றவாளிகள், பள்ளி மாணவிகளுக்கு எதிராக செய்த பாலியல் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையில் இதற்கென்று தனி உளவு பிரிவு ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் தான், நிலைப்பாடுகள் தான் சமூக பதற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. எல்லா பிரச்சனைகளையும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் மட்டுமே வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அணுகுகிறார்கள்.
பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று அவர்களுக்கான நீதி, சிறுபான்மையினர் பக்கம் நின்று அவர்களுக்கான பாதுகாப்பு, சட்டத்தின் அடிப்படையிலான அணுகுமுறை என்கிற ஒரு நிலைப்பாடு அதிகாரிகளிடத்திலே இருப்பதில்லை. அவர்களாக ஊகம் செய்து கொள்வது, கற்பனை செய்து கொள்வது, இப்படி ஆகிவிடும், அப்படி ஆகிவிடும், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், எனவே சட்டம் ஒழுங்கை காக்க நாங்கள் தடை உத்தரவு போடுகிறோம் என்று மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த முடிவு இந்த நிலைக்கு காரணமாக அமைந்தது.